ஓகே, தொடர்ந்து நாம இந்த வாரமும் கடந்த வாரம் பேசின அந்த மத்தேயு சுவிசேஷத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த சுவிசேஷம் ஏன் பேசுறோம்னா, வெறும் வேத அறிவை நாம பெருக்கிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, நான் இப்ப பேசுறதெல்லாம் ரீதிங்கர்ஸ் கேம்ப்ல பேச வேண்டியதும் அல்லது ஒரு பைபிள் காலேஜ்ல பேச வேண்டிய விஷயங்களையும் கூட நான் இங்க பேசுறேன். ஆனா அதனுடைய நோக்கம் வெறும் நம்முடைய வேத அறிவை வளர்த்துக்கிறது இல்லை. எப்படியெல்லாம் இந்த இயேசுவினுடைய கதையை சொல்லியிருக்கிறாங்க, நாம அதே மாதிரி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நம்ம இப்ப இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை இயேசுவை பற்றி சொல்ல முடியும். அதை பகிர்ந்து கொள்கிறது தான் சுவிசேஷம். நம்ம துரதிருஷ்டவசமாக இந்த நீ பாவி, நான் ரட்சிக்கப்பட்டேன், நாம எல்லாரும் பாவிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் போகும், பாவம் போனாதான் செத்த பிறகு பரலோகத்துக்கு போக முடியும்ன்ற சுவிசேஷமாக நம்பப்படுகிறதுனாலதான் இதுல இருக்கிற நிறைய பேர் சுவிசேஷம் சொல்றதை நிறுத்தி இருக்கிறோம். இப்ப இதுல எத்தனை பேர் மற்றவர்களோடு கூட காஸ்பல் ஷேர் பண்றீங்கன்னு தெரியல. இயேசு சொல்லிட்டு போனார் காஸ்பலை ஷேர் பண்ண சொல்லி. இந்த சுவிசேஷம் என்பது உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய, அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது எக்காரணத்து கொண்டும் நிறுத்தப்பட முடியாது. இப்ப நம்ம பேசுறோம் AD 70 இந்த சில விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப AD 70 சுவிசேஷம் பிரசங்கம் பண்றதும் முடிஞ்சிருச்சா? அப்படின்னா இல்ல. இது உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த காஸ்மாஸ் முழுவதுமாக எல்லா இனத்தவருக்கும் எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. நாம சுவிசேஷம் சொல்றதை விரைவுபடுத்தணும். அந்த சுவிசேஷம் இந்த ரோமன் ரோடோ அல்லது 4 ஸ்பிரிச்சுவல் லாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் பாவியாகிய நாம், நடுவுல கிராஸ். இந்த பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தனக்காக சிலுவையில் அறியப்பட்டார் என்பதை ஒத்துக்கொண்டால் இந்த கிராஸை கடந்து அந்த பக்கம் போக முடியுன்றது இந்த 4 ஸ்பிரிச்சுவல் லாஸ், ரோமன் ரோடு என்று சொல்லப்படுகிற சுவிசேஷ முறைகள். இன்னும் சொல்ல போனா இதுதான் பர்சனல் சால்வேஷன் சொல்றோம். தனித்தால் ஊழியம், தனித்தால் ரட்சிப்பு, ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பாக உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். இந்த தனித்தால் ஊழியங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது மிகப்பெரிய அளவுல ஒரு கார்பரேட் மாதிரி சர்ச்சினுடைய விஷயங்களே ஜீசஸ் ஒரு ப்ராடக்ட் மாதிரியும், அதுக்கு சில ரெப்ரசன்டேட்டிவ் தேவை, அவங்க போய் அங்கங்க அது பரப்புறதுக்கான வேலைகள், இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு சமுதாய மாற்றம், ஒரு புதிய அரசியல், புது மேலிருந்து வருகிற அரசியல். இது ஸ்டோரிஸால தான் மக்களோடு கூட கலந்து கொள்ள முடியும். இந்த ஸ்டோரிஸ் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி 7 பிளாட்ஸ் பத்தி பேசினேன், எப்படி இந்த ஸ்டோரிஸ் உள்ள இன்டர்வோன் ஆகுது. நம்மை குறித்து நாம் சொல்லுகிற கதைகள், நம்மை குறித்தே நாம் சொல்லுகிற கதைகள்னு கொஞ்சம் இருக்குது, நம்மை குறித்து மற்றவர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்கிற கதைகள்னு கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது. இந்த ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முந்தியெல்லாம் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் 900 வருஷம், 936 வருஷம் தான் அதிகமா வாழ்ந்ததுன்னு நினைக்கிறேன். 989 என்னமோ மெத்துசுலா தான் அதிகமா வாழ்ந்திருக்கிறாரு. இப்பெல்லாம் ஒரு 70, 80, 120 சில பேர் ஜப்பான்ல எல்லாம் வாழ்றாங்க. ஆனா ஒரு ஆமையினுடைய வயது மிக அதிகமா இருக்குது. ஆனா இவ்வளவு கம்மியா இருக்கிற ஒரு மனிதன் இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறான் பாருங்க. எங்கேயோ ஒரு 2 கல்லை வச்சு நெருப்பை உண்டாக்குன அந்த மனிதன்ல இருந்து இன்றைக்கு நாம முன்னேறி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மிருகங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு சொன்னா, இந்த இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன் மூலமாக கதை சொல்லுகிற ஒரு வல்லமை, நம்முடைய கடந்த காலத்தை குறித்த ஒரு கதை, எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு சொல்ற ஒரு கதை, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியறதுனால தான் நம்ம முன்னேறி இருக்கோம். அப்படிதான் காஸ்பல கதைகளாக சொல்லி கொண்டிருந்தான். இப்போ மார்க் எழுதுகிறார், மத்தேயு எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார்னா, இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த போதே அவங்க எழுதல அந்த கதையை.
ஆட்டோபயோகிராஃபி கிடையாது அது. இயேசு சொல்ல சொல்ல மத்தேயு எழுதல. ஒரு 30 வருடத்துக்கு பிறகுதான் இது மாதிரிலாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த 30 வருஷம் என்ன ஓடி இருக்குதுன்னு சொன்னா கதைகள் ஓடி இருக்குது. சில பேர் அந்த கதைய சரி பண்ண பாக்குறாங்க, சில பேர் வேற வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை லூக்கா ரொம்ப அழகா எழுதுவார். நிறைய பேர் சொல்ல புறப்பட்டுட்டாங்க, அவருடைய வரலாறை வந்து நிறைய பேர் சொல்ல புறப்பட்டுட்டாங்க, அதனால நான் வந்து அதை ஒழுங்காக்கி உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டோரிஸ் வந்து சொல்ல கத்துக்கோங்க, மற்றவர்களோடு கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. குறிப்பாக இயேசுவினுடைய கதைய உங்களுடைய வாய்ஸ்ல, உங்களுடைய ஸ்டைல, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அந்த மெத்தட்ல நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்தேயு என்ன ஸ்டைல் எழுதுறாரு, மார்க் என்ன ஸ்டைல் எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை வரும் வாரங்கள்ல மற்ற சுவிசேஷங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எப்படி வந்து அவங்க கதைகள் எழுதுறாங்க, ஒரு ஒரு ஆத்தருடைய மைண்ட்ல என்ன இருக்கோ அதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி கோர்க்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் இதை வந்து நம்ம சொல்றோம். யாருகிட்ட பேசும்போது எப்படி பேசுறாங்க. இதுல இயேசு கிறிஸ்துவோட கூட அவங்க 3.5 வருஷம் வாழ்ந்ததுல இப்போ மத்தேயு வந்து மலை பிரசங்கத்துலதான் வந்து 5, 6, 7 3 அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. அநேகர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகுதான் இந்த யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிற 5 அப்பம் 2 மீனை வந்து பகிர்ந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மலை பிரசங்கத்துல அவர் ஒரே இந்த 3 நாள்ல அவர் இதுதான் பேசியிருப்பாரானா, நான் எவ்வளவு ஸ்லோவா வாசித்து பார்த்தா கூட 3 நாள் ஆக மாட்டேங்குது மத்தேயு 5, 6, 7 வாசிக்கிறதுக்கு. அப்போ அவர் மொத்தமே இவ்வளவுதான் பேசினாரா? கிடையாது. ஒரே இடத்துல இவ்வளவுதான் பேசினாரா? கிடையாது. எங்கெங்கயோ பேசினத மத்தேயு எடுத்து அதை ஒழுங்குபடுத்தி அது ஒரு மலப்பிரசங்கமாக நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கான காரணங்கள்லாம் இன்னைக்கு நான் சொல்லுவேன். சோ இப்படிதான் அவங்க எழுதுறாங்க. எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டோரிய இதுல 4 பேர் எழுதியிருக்காங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல லூக்காவும் மார்க்கும் இயேசுவோடு இருந்தவங்க கிடையாது. மத்தேயும் யோவானும் இயேசுவோடு இருந்த சீஷர்கள். மார்க்கு பேதுருவோடு இருந்தவர், லூக்கா பவுலோடு இருந்தவர். அதுதான் அந்த 4 சுவிசேஷம். மார்க் தான் பவுலுடைய லெட்டர்ஸ் எழுதினவர், அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதினவர். அதே போல பவுலோடு கூட பிரயாணம் பண்ணினது லூக்கா. சோ 2 பேர் இயேசுவினுடைய நேரடி சீஷர்கள், 2 பேர் பெரிய அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தவங்க. ஈவன் பைபிள்ல உள்ள இந்த புஸ்தகங்கள்லாம் சேர்க்கப்படும் பொழுதே இப்படி எல்லாம் பார்த்துதான் அவங்க வந்து இந்த புஸ்தகங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. சோ இதை நம்ம புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி சொன்னா பைபிள் வந்து நமக்கு ஒரு வெறும் புனித புஸ்தகமாக தெரியும். ஒரு புனித புஸ்தகம், பாதுகாக்கப்பட வேண்டிய, உயர்வாக நினைக்கப்பட வேண்டிய ஒரு புஸ்தகமாக இருக்கும். அதை யாரும் நம்ம வந்து வாசிக்கிறது இல்லை. அது புனிதமா யோசிக்கிறதுனால ஒரு புனிதமான நேரம் நமக்கு தேவைப்படுது. அந்த புனிதமான நேரம் நமக்கு இல்லைன்னு சொல்றதுனால நம்ம அதை வந்து வாசிக்காமலே விட்டுறோம். ஒரு குற்ற மனசாட்சியோட வாழ்ந்துருவாங்க. பைபிளே வாசிக்கிறது இல்லைங்க இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு வர்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் கூட இந்த பைபிள் வாசிக்காததான் நம்புறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சில பேர்லாம் காலையில 5 மணிக்கு எழுந்துதான் பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் அது வந்து ஒரு புனிதமான புஸ்தகம், நடுக்கத்தோடு வாசிக்க வேண்டிய புஸ்தகம் அப்படி இல்லை. அது அக்கறையோட ஆர்வத்தோடு வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம், ரிச்சஸ்ட் சோர்ஸ் இருக்கிற ஒரு புஸ்தகம். அதுதான் இத வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்பும். சோ போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, இயேசுதான் ராஜா, அதாவது யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜா என்பதை மத்தேயு எழுதுகிறார். ஆனா இந்த ராஜாவை நீங்க ஏற்றுக்கொள்ளல, நீங்க ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த ராஜா புறஜாதிகளிடத்தில் சென்று விட்டார். இது மத்தேயுனுடைய ஒரு போக்கஸ். இந்த மேத்யூ புஸ்தகத்தினுடைய போக்கஸ் என்னன்னு சொன்னா, இந்த இயேசு மெசியாவினுடைய ராஜா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தாவீதின், ஆபிரகாமின் உடன்படிக்கையை நிறைவேற்ற வந்த உடன்படிக்கை புருஷன். இவருக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இவர் வந்து விட்டார், ஆனா நீங்க வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத சொல்ல வர்றாரு. அது 1வது அதிகாரம் முதல் வசனமே வந்து எவ்வளவு செறிவு நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம்.
போன வாரம் சில பேர் முடிஞ்ச பிறகு எனக்கு ஃபீட்பேக் அமைச்சிருந்தாங்க. இப்போ பைபிள் படிக்கிறது ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் என்னுடைய கோல் இந்த மெசேஜஸ்க்கு. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அக்கறை, ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான பக்தி விஷயமா இல்லாம இதுல வந்து என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா பைபிள் எழுதுனதனுடைய அல்லது பைபிள் கோர்த்ததனுடைய நோக்கம் வந்து நிறைவேறும் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் எப்படி வந்து கனெக்ட் பண்றாரு, ஜெனசிஸோட எப்படி கனெக்ட் பண்றாரு? இந்த மத்தேயு 1:1 எழுதும் போது ஜீனியாலஜி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஜீனியாலஜி அப்படிங்கிறத வைத்துதான் ஜெனசிஸே எழுதப்பட்டிருக்கு. 10 ஜீனியாலஜி இருக்கும் ஆதியாகம புஸ்தகத்துல. வம்ச வரலாறு, இன்னும் சொல்ல போனா பூமியினுடைய வம்ச வரலாறுனே அவங்க புஸ்தகங்கள்ல ஆரம்பிக்குது. பூமி உண்டான கதை, பூமியினுடைய வம்ச வரலாறு, த ஜீனியாலஜி ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அப்போ இவர் வந்து ஒரு புதிய உலகத்தை உண்டாக்க போறாரு. அதான் அவர்களுடைய அவங்க சொல்ல வந்த விஷயம். இவர் யாரு? சன் ஆஃப் ஆப்ரஹாம், சன் ஆஃப் டேவிட். நம்ம பொதுவாக அதை வந்து பெரிய அளவுல அக்கறை செலுத்த மாட்டோம். ஆனா நீங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய விடுபட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து கரெக்டா வராது. இவங்களுக்கு இவங்க பிறந்தாங்க, இவங்களுக்கு இவங்க பிறந்தாங்கன்னும் போது 2-3 சந்ததி வந்து ஜம்ப் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க ஆரம்பத்திலேயே ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் அப்படின்னு வரும். இங்க வந்து காயின் ஆபேலை பத்தியே வந்திருக்காது. இந்த 5வது அதிகாரத்துல காயின் ஆபேல் என்ற பெயரே வராது. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அடுத்த வசனம், ஆதாம் தன் சாயலாக ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் கொடுக்கல, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் கொடுக்கல. ஐயோ ஒரு காலத்துல இதை வந்து 1வது அதிகாரத்தை வாசித்துட்டு 5வது அதிகாரத்தை வாசிக்கிற ஒருத்தன் அப்படி கேள்வி கேட்பானே, எங்கடா காயின் ஆபேலு, நீனா பொய் சொல்றியா, வேதத்துல முரண்பாடு இருக்கிறத, அப்படின்னா அந்த வேதத்தை நம்ப கூடாத, அப்படிலாம் யாரும் கேட்பாங்க அப்படின்லாம் அவங்க யோசிக்கல. ஏன்னா அவங்க வந்து பத்திரிகை நிருபர்கள் கிடையாது, அவங்க வந்து வரலாற்று ஆசிரியர்கள் கிடையாது. அப்படியே இருக்கிறத அப்படியே எழுதணுங்கிறத பத்தி அவங்களுக்கு பெரிய அக்கறை கிடையாது. அவர்கள் தியாலஜியன்ஸ், இறையாளர்கள், இறைவனை பற்றி சொல்ல வந்தவர்கள். அவங்க வந்து எக்ஸாக்ட் ஃபேக்ட வந்து காயின் ஆபேல்லாம் எங்க போனாங்க 1வது அதிகாரத்துல எழுதியிருக்கிறோமே, அப்ப 5வது அதிகாரத்துல எழுதும் போது சேர்த்துன்னு நேரடியா வந்ததுன்னா மக்கள் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பாங்களே, இதை பொய்ன்னு சொல்லிடுவாங்களே, அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கல, நாம யோசிக்கிறது போல. அவங்க சொல்ல வந்த கருத்துக்கு என்ன முக்கியமான விஷயமோ அதை அவர்கள் எழுதினார்கள், அது பாடலாக பாடினார். இதெல்லாமே ஒரு பாடல்கள். நான் இந்த முறை ரீதிங்கஸ்ல வந்து சியாசம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். மத்தேயுவே ஒரு பாடல் வடிவம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கொஞ்சம் அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா மத்தேயுவே ஒரு பாடல் வடிவம், சியாசம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ரெமீஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதெல்லாம் வந்து யூதர்களுடைய வழக்கங்கள். யூதர்களுடைய வழக்கங்கள்ன்றதுனாலேயே அது மேன்மையானதும் அதுதான் உன்னதமானதும் கிடையாது. அது ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில வேதாகமம் எழுதப்பட்டிருக்குன்றத புரிஞ்சுக்கும். அப்ப சன் ஆஃப் ஆபிரகாம், சன் ஆஃப் டேவிட்னும் போது நாம இப்படி யோசித்திருக்க மாட்டோம். அவர் ஏன் வந்து சன் குமாரன்றத சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஆபிரகாமின் குமாரன் உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஈசாக்கு, தாவீதின் குமாரன் உடனே ஞாபகத்துக்கு வர்றது சாலமோனு. ஈசாக்குன்னும் போது செல்ஃப் சாக்ரிஃபைஸும், சாலமோன்னும் போது தேவாலயமும் ஞானமும் ஞாபகத்துக்கு வரும். இவங்கெல்லாம் அதுக்குரிய ஐகான்ஸ், அதுக்குரிய அடையாளங்கள். அதனாலதான் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், இது ரெண்டுமே மத்தேயுல தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆரம்பத்துல சொல்லப்பட்டது அங்கங்க முடிச்சு போட்டு அவங்க சேர்த்திருப்பாங்க. சோ அவர் ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறார். தாவீதுன்றது எப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த 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 ஜீனியாலஜி எழுதும் போது அந்த காலத்து வழக்கத்தை, பாரம்பரியத்தை உடைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். எப்பொழுதுமே அப்படிதான். யாராவது புதுசா ஒண்ணு துவங்கினாங்கன்னா, நாங்க வந்து பழமையை பாதுகாக்க வந்திருக்கிறோம்னு சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. புதுமை செய்ய வந்திருக்கிறோம், நாங்க வந்து இந்த அரசியல் இருந்து வேறு அரசியலை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த புதுமை அரசியல் அல்லது எப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல வர்றாங்க, அவங்களுடைய பேச்சுக்கள்ல, அவங்களுடைய எழுத்துக்கள்ல நேரடியாக சொல்லாம, ஆனா அக்காலத்தில் இருக்கிற முறைகளை உடை தெரிகிற விதமாக
ஒரு விஷயத்த செய்யறோம் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய திறன் வேணும் அதுக்கு, அதை செய்யறதுக்கு. சொல்லணும், நேரடியாக நாங்கள் பெண்களை ஆதரிக்கிறோம் அப்படி சொல்றதுக்கும், மேடையில 4 சேர் போட்டு 4 பெண்களை வந்து முக்கியத்துவப்படுத்தி ஆண்களை விட பெண்களை அதிகமாக வைக்கிற ஒரு மேடை இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது ஆச்சரியமா பார்ப்பாங்க இந்த காலத்திலேயே கூட. அப்போ ஜீனியாலஜில அந்த காலத்துல வம்ச வரலாறுகள்ல பெண்கள் எழுதப்பட மாட்டாங்க. பெண்கள் முக்கியமானவர்களோ பெண்கள் வழியாக வந்ததையோ நம்ம பார்க்க முடியாது. ஆனா இவருடைய ஜீனியாலஜில, இவருடைய வம்ச வரலாறுல இவர் 4 பெண்களை இன்க்ளூட் பண்றாரு. அதுதான் முதல் அடி ரிலீஜியஸ்க்கு அல்லது அக்காலத்தில் உள்ள அந்த வேர்ல்டு வியூக்கு, உலக பாரம்பரியத்துக்கு முதல் எதிர்ப்பு குரலாக அவர் என்ன பண்றாரு, ஜீனியாலஜினா பெண்களை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி பெண்களை சேர்க்கிறார். சரி, அப்படி சேர்த்தவர் முக்கியமான பெண்களை சேர்த்தாரா? ரெபேக்கா, ராகேல், சாரா, இந்த மாதிரி பெண்களை சேர்த்தாரானா சேர்க்கல. எப்படிப்பட்ட பெண்களை அவருடைய குடும்பங்கள்ல அடையாளப்படுத்த கூடாது என்று நினைப்பார்களோ, யார் பேரெல்லாம் விடுபட வேண்டும் என்று நினைப்பார்களோ, அப்படிப்பட்ட கொஸ்டினபிள் பிஹேவியர் உள்ள ஆட்களை தான் அவர் வந்து சேர்க்கிறாரு. அதுல அவருடைய பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா, ஜூ இருக்கிறாங்க, புறஜாதிகளையும் ஒன்னா சேர்க்கிறாரு. ஜூவையும் புறஜாதிகளையும் ஒன்னா சேர்க்கிறாரு. அதுல விமனை உள்ள சேர்க்கிறாரு. அதுல ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. எல்லாம் கொஸ்டினபிள் பிஹேவியர் இருக்கிறவங்களையா பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. தாமார், பெத்சபா, ஹாகார், இதெல்லாம் ஏன்னு சொன்னா மரியாதை ஒரு கொஸ்டினபிள் கேரக்டரா வரும்பொழுது இந்த 4 பேரை முன்னால சொல்லிட்டு வைக்கிறது மாத்திரம் இல்லாம, இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய தன்மையே இப்படிதான் இருக்குது. வெளியிருந்து பார்க்கும் பொழுது அவர் தீமை செய்கிறது போல, வெளியிருந்து பார்க்கும்போது அவர் நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது போல, வெளியிருந்து பார்க்கும் பொழுது அவர் கலக குரலை எழுப்புகிறது போல, அல்லது யூதத்தை எதிர்க்கிறது போல இருக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள அவர் மிக பரிசுத்தமான விஷயங்களை, இதுதான் தேவன் விரும்புகிற யூத மதமாக இருக்கிறது என்பதை அவர் வந்து எழுதுகிறார். சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மிக முக்கியமாக இந்த மத்தேயுனுடைய தன்மை வந்து நான் ஆரம்பத்துல சொன்னது போல, அவர் வந்து புறஜாதிகளுக்கு போகிறார், புறஜாதிகளை இன்க்ளூட் பண்றாரு. இவர் யூதர்களுக்கு எழுதுகிறார். யூத கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கும் ஒரு அப்பாலஜிட்டிக்கா இயேசு இருந்தார், அவர் இதற்காக தான் வந்தார் என்பதை சொல்லும்படியாக எழுதப்பட்டிருக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த இயேசுவை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க, அவர் புறஜாதிகளுக்கு போயிட்டாருன்றத ஒவ்வொரு பக்கத்தையும் அவர் காமிக்கிறார். ஒரு ஜீனியாலஜியா இருக்கட்டும், அல்லது 2வது அதிகாரத்துல ஏரோது என்கிறவர், அவர் வந்து ஒரு யூதரு, ஏரோதும் ஒரு வகையான யூதரு. ஆனா அவர் வந்து இந்த பார்வோன் போல நடந்து கொள்கிறார். இவர் வந்து அழிக்க பார்க்கிறாரு. ஆனா புறஜாதிகளாகிய சாஸ்திரிகள், ஞானிகள் வந்து இவரை ஒர்ஷிப் பண்றாங்க. இந்த ஞானிகள் அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம வந்து அவங்கள வந்து பெரிய அளவுல ஞானிகள் அப்படிலாம் சொல்றோம், ஞானிகள் அந்த மாதிரி. ஆனா அது வந்து சரியான ஹீப்ரு பதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன டோன்ல அவங்க பேசியிருக்காங்கன்னா, மந்திரவாதிகள் அப்படிதான் பேசியிருக்காங்க. மேகி அப்படின்னு போட்டிருக்கோம், அதுல இருந்து வந்ததுதான் மெஜிஷியன்ஸ். சோ மந்திரவாதிங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் மட்டமா ஆனா ஆட்கள் மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து அவரை வர்ஷிப் பண்ண வர்றாங்க. அவங்க வரும் பொழுது பொன் வெள்ளி தூப வர்க்கம் அதை கொண்டு வர்றாங்க. அது வந்து பொன் வெள்ளி தூப வர்க்கம்ன்ற 3 மட்டும் கொண்டு வரல, ஏராளமான பொருட்களை அவங்க கொண்டு வந்திருந்தா கூட மத்தேயு அதை குறிப்பிட்டு ஏன் எழுதினார்னா, இது 3மே ஒன்றாக ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது ஆசிரிப்பு கூடாது. இந்த ஆசிரிப்பு கூடாததான் பொன் வெள்ளி தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகிற பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்தலம் 3லயும் பயன்படுத்தப்படுகிற இந்த 3 காரியங்கள் அது ஒரு டெம்பிளுக்கு சொல்லுகிறார். அதனாலதான் அவரை வணங்கினார்னு போட மாட்டார், அதுல எழுதாம அதை வணங்கினார்னு அவரு போட்டிருப்பாரு. ஒரு நியூ டெம்பிளை வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒரு புதிய ஆலயத்தை இயேசு கட்டும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கேயே அந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது போல அந்த ஞானிகள் நடந்து கொள்கிறார்கள். அந்த சாஸ்திரிகள் அவங்க வந்து அதை வச்சுட்டு அவரை வணங்குறாங்க. வணங்கினோடனே அவருக்கு தூதர்கள்ட்ட இருந்து தகவல் வருது, நீங்க இனிமே இந்த பக்கமா போகாதீங்க, வேறு பக்கமா போங்கன்னு சொல்லி அவர்கள் காப்பாற்றப்படுகிறாங்க. 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள்ல இருந்து தனக்கு பிள்ளைகளை அவர் உண்டாக்க முடியும்.
இந்த கல்லுகள் கூப்பிடும் அப்படின்லாம் பேசுவாரு. இந்த கல்லுகள்ன்றத புறஜாதிகள் இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 4வது அதிகாரத்துல இயேசு கலிலியாவுல புறஜாதிகள் மத்தியில ஊழியம் செய்கிறத பாக்குறோம். 8வது அதிகாரத்துல ஒரு புறஜாதியானாகிய நூற்றுக்கு அதிபதி வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்றத பாக்குறோம். 10வது அதிகாரம் 12வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல எல்லாம் சோதோமை பத்தி சோதோம் குமராவை பத்தி நினேவை பத்தி இங்கெல்லாம் நான் போய் பேசியிருந்தேன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க கேட்கிற விஷயத்த அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க எல்லாம் மனம் திரும்பி அந்த அவர்களுக்கு வர்ற ஆபத்திலிருந்து தப்பித்திருப்பாங்க. ஆனா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இது மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்து 28வது அதிகாரத்துல நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களாக இருக்கு.